ஸோ இதுதான் அந்த ஏத்தர் கிரிட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் ஏத்தர் கிரிட்டுக்கு. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு. சாரி கைஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏத்தர் வீட்டில் சார்ஜ் போட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம ஏத்தர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அப்பத்தூர்லேருந்து மீஞ்சூருக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ புதூர் ரோடு இது. மீஞ்சூரில் 5 வேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவாங்கரை கிட்ட வந்து ஒரு ஏத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது, ஏத்தர் ஷோரூம் இருக்குது. அங்கே வந்து ஏத்தர் கிரிட் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போய் நம்ம வீடாவை வந்து சார்ஜ் போட்டு சார்ஜ் ஆகுதா இல்லையா, ஸோ எவ்வளோ டைமிங் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அங்கே போய் பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் புழல்கிட்ட வந்துட்டோம். புழலில் இந்த லெஃப்ட்டு எடுத்ததும் காவாங்கரை நெக்ஸ்ட்டு. ஏன்னா வீடாவை பொறுத்தவரை வீடா ஷோரூம்லேயே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தாலும் அட் பர்சன்ட் வந்து எந்த சார்ஜிங் ஸ்டேஷனும் ஒர்க் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அதனால் ஏத்தரில் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏத்தருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து சார்ஜிங் ஸ்டேஷனு இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் சைடே வந்து இந்த பக்கம்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார்ஜிங் கிரிட் இருக்குது ஏத்தருக்கு. ஆல்ரெடி 2 வண்டி சார்ஜிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டுட்டு அதில் சார்ஜிங் போட்டுக்கோம். ஸோ இதுதான் அந்த ஏத்தர் கிரிட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடில் இருக்குது. ஜிஎன்டி ரோடுனா கிராண்ட் ட்ரங்க் ரோடு, நார்த்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு. அதாவது இங்கேருந்து வந்து கல்கத்தா ரோடு. இது வந்து காவாங்கரை, நியர்பை காவாங்கரையில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் ஏத்தர் கிரிட்டுக்கு. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இதாங்க பாயிண்ட்டு. ஸோ கவர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக தான் இன்செர்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகே இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டட்னு வருது. ஓகே பாருங்கள், இப்போ வந்து கனெக்டட் வந்து சார்ஜிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஓகே நம்ம ஆல்ரெடி சார்ஜ் ஃபுல்லாக போட்டிருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஸ்டாப்புன்னு வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நம்மளது முதல்ல கனெக்ட் ஆகுது, அனலைஸ் பண்ணுது. ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபுல் சார்ஜ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம ஏத்தரில் வந்து சார்ஜ் போட்டோம். அது இந்த ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 90% இருக்கிறதுனால சார்ஜிங் காமிச்சிட்டு டிஸ்கனெக்ட்னு வந்துடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்து திருப்பி போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். நம்ம வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து 80 வரலாம் தான் சார்ஜ் ஆகும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில். நம்மளது ஆல்ரெடி 85% இருக்கிறதுனால சார்ஜ் ஆகலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மீஞ்சூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போட்டு பார்க்கலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி எப்படியும் சார்ஜிங் வீடியோவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சார்ஜ் போட வரும்போது நம்மளது சார்ஜ் ஃபுல்லாக இருந்தது. அதனால் வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 68% இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஏத்தர் கிரிட்டில் சார்ஜ் போட்டு பார்க்கலாம் ஆகுதான்னு. ஸோ பாருங்கள், இப்போ சார்ஜிங் கனெக்ட் ஆகிடுச்சு.
ஸோ சார்ஜிங் ஆகுதுங்க. ஏத்தர் கிரிட்டில் வந்து நம்மளோட வீடா வந்து சார்ஜ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாஸ்ட் சார்ஜிங் தெரியுது. 30 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜின்னு வருது. 68% இருக்குது. ஃபுல் சார்ஜ் வந்து 30 மினிட்ஸில் ஆகும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஏத்தர் கிரிட்டில் தான் நம்ம வந்து வீடா வந்து சார்ஜ் பண்ணின்னு இருக்கோம். சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ ஏத்தரில் சார்ஜ் ஆகுது. இதே மாதிரி வீடாவோட ஷோரூமில் ஒவ்வொரு ஷோரூம்லேயும் வீடாவோட சார்ஜர் வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்கனாவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏத்தர் ஷோரூமில் பர்ஃபெக்டாக இருக்குது. 2 சார்ஜருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்மளது ஃபுல் சார்ஜ் இருந்ததுனால சார்ஜ் ஆகல. ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா 0 to 80% வரலாம் தான் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே சார்ஜ் ஆகாது. நம்மளது 93% இருந்ததுனால சார்ஜ் ஆகல. இப்போ வந்து 70% இருக்கும்போது சார்ஜிங் காட்டுது. 30 மினிட்ஸ் ரிமைண்டர் காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் ப்ளக்லேயே சார்ஜ் பண்ணுங்கள். அதுதான் பேட்டரிக்கு சேஃபும் கூட. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பர்பஸ் போடணும் அப்படின்ற பர்பஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏத்தர் கிரிட்டில் வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வேணுன்னா அந்த 4 ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு அது வந்து ப்ளக்கு வந்து அன்ப்ளக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது சார்ஜிங்கில் இருக்கும்போது நீங்கள் பிடிங்கினா கூட வராது, ப்ளக்கின் ஆகிருக்கும். இப்போ 80% வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஏத்தர் கிரிட்டில் தான் போட்டோம். இப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட போகிறோம். 80 வந்ததும் வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். 80% போட்டோம். 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ வீடியோவை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோவை பற்றி போடணுன்னாலும் நாங்கள் போடுறோம். பாய்.